கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. இந்த பாட்டு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்குமா? ம். உசுருங்க. ஒரு பாட்டை 10 வாட்டி கேட்போம். ஆனா கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்லையே. இதுதான் நம்ம மனுஷ பயலுக புத்தி. யாரு நல்லது சொன்னாலும் கேட்டுப்பாங்க, ஆனா அத செய்ய மாட்டாங்க. தலைவர் பாடினது அது ரசிக்க மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கறது? சொல்றேன். முதலாளி தோல்ல இருக்கும் துண்டு நம்ம இடுப்புல தான் ஏன் இருக்குன்னு கேட்கணும். நிமிர்ந்து நடக்கும் முதலாளிய பார்த்து நாங்க ஏன் குனிஞ்சு நடக்கணும்னு கேட்கணும். மாளிகையில் முதலாளி, குடிசையில தொழிலாளி, அது ஏன்னு கேட்கணும். மனுஷங்கால மனுஷனே ஏன் பிடிக்கணும்னு கேட்கணும். உழைக்கிற மனுஷனுக்கு காணியிலும் ஏன் இல்லைன்னு கேட்கணும். வசந்தவனுக்கு கிடைக்கிற படிப்பு நமக்கு ஏன் கிடைக்கலன்னு கேட்கணும். ஏன்பா இதெல்லாம் கேட்டா கிடைக்குமா? விதைச்ச உடனே அறுக்க முடியுமா? அது எப்படிப்பா? அதுக்கு 90 நாள் ஆகுமே. முதல்ல விதைக்கணும், அப்புறம் அறுக்கணும். அறுவடை. இப்படியெல்லாம் கேட்டா எங்க ஆண்ட எங்களை வேலையை விட்டு அனுப்பிடுவாரே. பொழப்புக்கு என்ன பண்றது? 1000 தொழிலாளர்கள் சேர்ந்தால்தான் ஒரு முதலாளி. நீங்க பண்ணைக்கு போகலனா அங்க எப்படி பண்ணைய நடக்கும்? நல்லா யோசிங்க. உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. இந்த கூட்டத்துக்கு இல்லாத தைரியம் எப்படி ஒத்த மனுஷனுக்கு வந்துச்சுன்னு கேளுங்க. யோசிங்க மக்களே, யோசிங்க. அவங்க தைரியமே நீங்க தான் புரியும். வள்ளி அண்ணா, வள்ளி, நான் கூத்து பார்க்க போறேன், வரியா? சரிண்ணா. எனக்கும் வீட்ல இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, போலாம். சரி, வா. அதாகப்பட்டது மகாஜனங்களே, சிவபக்தர்கள் எல்லாரும் போகுமிடம் எது தெரியுமா? சிதம்பரமா? இல்லை. திருவண்ணாமலையா? அதுக்கும் மேல. காசியா? அதுக்கெல்லாம் மேல. அதுக்கு மேல கைலாசம் தானே இருக்குது. ஐயோ, அத நான் சொல்லலப்பா, நீங்க தான் சொல்றீங்க. அதுல என்ன இருக்கு? இருக்கே. கைலாசத்துல தானே இடம் பிடிக்கணும். ஆனா அந்த ஊரையே தன் கைவசமாக்கின கைலாசம் கதை தெரியுமா? தெரியாதே. சொல்றேன், கேளுங்க. ஐயா, என் குழந்தைக்கு உடம்பு முடியல, அவனை எப்படியாவது காப்பாத்தணும். கையில 10 காசு இல்ல. கைலாசத்தை நம்பினோர் கைவிடப்படா. தெய்வம் ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். ஏழைங்களுக்கு நல்லது பண்றதுக்காகத்தான் அந்த கடவுளே எங்களை நேரடி அனுப்பி வச்சிருக்காரு. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா, அப்படியே போனா எப்படி? சாமிக்கு காணிக்க வைக்கணும்ல. ஐயா, காணிக்கையா? குடுக்க உன்கிட்ட என்ன இருக்குன்னு பாக்குறியா? கை நாட்டு தான். எடுத்துருவாங்க அந்த பத்திரத்தை. ஐயா, அவன் உங்களை சொல்ற மாதிரி இருக்கு. அம்மா, இந்தாங்க, புடிங்க, கொண்டாங்க அந்த ஸ்டாம்ப. ஐயா, உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அமைதியாரா.
ஐயா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருப்பேன். ஆனா நீங்க எல்லாரும் முனியம்மாவோட 2 ஏக்கர் கைலாசம் கணக்கு. ஏய் வள்ளி, வா வீட்டுக்கு கிளம்பலாம். நீ போனா நான் இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து வரேன். எல்லாம் உண்மைக்கு பக்கத்துல இருக்கிறது தானே? இவ யாரு பக்கத்துல இருக்கிறவ? ஆச்சி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நடிக்காத. ஓ மனசு எனக்கு தெரியாதா? காத்து கூட போக முடியாத இரும்பு கோட்டையா இருந்த ஓ மனசுல ஒரு பொண்ணு பூந்துட்டா பாத்தியா? உன்னையே திரும்பி பார்க்க வச்சிட்டாளே. இதுதான் காதல். ஆச்சி, என்ன மாதிரி போராட்டக்காரனுக்கு காதல் இருக்கவே கூடாது. அது என்ன ரொம்ப பலவீனப்படுத்திடும். என் வாழ்க்கையில காதல், கல்யாணம் இந்த 2க்குமே இடம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நேசிக்கணும்னு நினைக்கிறவனா ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட சிறைப்பட விரும்பல. ஹே, நீ எத்தனை போராளிகளை பத்தி படிச்சிருக்க? எந்த போராளிடா காதலிக்கல? உண்மையை சொல்லணும்னா காதல் தாண்டா ஒரு போராளிய மேம்படுத்தும். சும்மா கதை விடாத ஆச்சி. அப்படிலாம் இல்லையே. நான் காதலிக்காம தானே இருக்கேன். நான் நல்ல போராளி இல்லையா? நிறைய பேரோட கஷ்டத்தை தீர்த்து வைக்கலையா? காதலிக்க ஆரம்பிச்சா இன்னும் நல்ல போராளி ஆயிடுவேன்னு சொன்னேன். அது ஒருபோதும் நடக்காது. போ, எந்த அளவுக்கு போறேன்னு பாக்குறேன்.